கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஒருங்கிணைந்த சுவிசேஷ புத்தகங்களின் பார்வைக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன். நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது, நீ இப்படி செய்யக்கூடாது, இந்த மாதிரி உங்கள்கிட்ட யாராவது சொன்னதுண்டா? அல்லது நீங்கள் யாரிடமாவது சொன்னதுண்டா? நிச்சயமாக உங்கள்கிட்டையும் சொல்லியிருப்பாங்க, நீங்களும் சொல்லியிருப்பாங்க, நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஆண்டவர் உங்களுக்குள் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். என்ன சொன்னார்? மத்தேயு 20:25. அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வர செய்து, புறஜாதியாருடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும், பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாயிருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையாயிருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். ஏற்கனவே படிச்சிட்டோம், ஆனாலும் இது வாழ்க்கைக்கான ஒரு முக்கிய பாடம். நாம் மேன்மையாக இருக்க, முதன்மையாக இருக்க, பிரபலமாக இருக்க, உயர்வாக, அதாவது இந்த உலகத்திலேயே ரொம்ப எல்லாருக்கும் மேலே இருக்க விரும்புகிறது உண்டு. நாம் எண்ணுவது உயர்வாக எண்ணலாமே, ஆனால் அப்படி நினைக்கிறவங்க எப்படி நடக்கணும்னு இருக்கு இல்லையா? இங்கே உலகத்துக்கும் நமது ஆண்டவரின் ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிற சட்டங்களுக்கும் நியதிகளுக்கும் பெரும் வித்தியாசம் இருக்கிறது. உலகம் அதில் நீங்கள் இப்படிலாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லும், ஆனால் ராஜ்யத்துக்குள்ளே ஆண்டவர் சொல்வது நேர் எதிரடியாகவே இருக்கும். இங்கே நீங்கள் முதன்மையாக இருக்க விரும்பினால் பணிவிடைக்காரனாக இருங்கள். ஆனால் உலகம் என்ன சொல்லும்? நீங்கள் முதன்மையாக இருக்க விரும்பினால் அதை நோக்கி ஓடுங்கள். முதன்மையாக இருக்கும் பாவனைகளை நீங்கள் முதல்ல தெரிந்து கொள்ளுங்கள். அது பேச்சு, உடை, நடை, உடை, இவை எல்லாவற்றிலும் அதை நீங்கள் பின்பற்றுங்கள். இந்த ராஜ்யத்துக்குள்ளே கிறிஸ்துவின் அந்த சீடர்களாக வாழ வேண்டிய நாம உலகத்தில் இருக்கிற மாதிரி இங்கே இருக்க முடியாது. கிறிஸ்தவர்களாக நாம் சிலதெல்லாம் நடக்க முடியாது. பொதுவான சில விஷயங்கள் இருக்கலாம், ஆனால் கிறிஸ்துவுக்குள் நாம் ஒரு சரியான வளர்ச்சி அடையணும்னு சொன்னால் உலகத்தோட பேட்டர்ன், பிரின்சிபல் நிறைய பொருந்தாது, பெரும்பான்மை பொருந்தாது. அதிகாரிகள் அதிகாரம் செலுத்த வேண்டும். அவர்கள் கடினமாக இருந்தால் மட்டும்தான் எல்லாரையும் அடக்கி ஆள முடியும், ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க முடியும். ஒரு அதிகாரி சாதாரண ஒரு வேலைக்கார மாதிரி நடந்துடக்கூடாது. அதிகாரின்னா அதுக்கேற்ற ஒரு கெத்து சொல்கிறாங்கல்ல, அதுக்கேற்ற ஒரு டோன், அந்த அந்த குரல்லையே அந்த அதிகார சொல் வீச்சு இப்படிலாம் இருக்கணும். பாடி லாங்குவேஜ் இப்படி இருக்கணும், உடல் அசைவு நடையிலிருந்து இப்படி இருக்கணும். ஆனால் ஆண்டவர் எல்லாத்தையும் பஸ்மமாக்குற மாதிரி நீங்கள் கடையானவனாக, பணியாளனாக இருங்க. அப்போது ராஜ்யத்தின் நீதி ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல. இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக வளருகிறோம், அல்லது எப்படிப்பட்டவர்களாக நாம் இந்த உலகத்தில் வருவதற்கான முயற்சிகளை செய்கிறோம்? தயவுசெய்து கொஞ்சம் யோசிங்க. இந்த தலைமுறை பிள்ளைகள் யோசிங்க. மாயையை பின்பற்றி போகிற ஒரு தலைமுறை நம்ம தலைமுறை தான். ஏன்னா மாயையாக, காட்சிகளாக, நேராக ஒருத்தர் வாழ்க்கையை பார்க்காம வெறும் காட்சிகளிலே இன்னொருத்தர் அபிப்பிராயங்களை மட்டுமே வைத்துக்கொண்டு ஒரு ராஜ்யத்தையே கட்டியமைக்கிற ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். ஒரு நாடை ஆளும்படியாக ஒரு மனிதனை தெரிந்தெடுக்கிற விஷயத்தில் அந்த மனிதனை பற்றி அவனோடு வாழாதவர்கள், அந்த மனிதனுடைய வெறும் நடிப்பு மாத்திரம்தான், அவர் தொழில் நடிப்பு. அது முன்ன நடந்ததாக இருக்கட்டும், இப்போ நடக்கிறதா இருக்கட்டும். ஆனால் ரொம்ப பரிதாபத்துக்குரிய மனோபாவமாக இந்த தலைமுறை நம்ம மனோபாவம் மாறி இருக்கிறத நினைச்சோம்னா ரொம்ப வேதனையாக இருக்கிறது. இன்றைக்கு ஒரு பெரிய கலக்கம் சமுதாயத்துக்குள்ளே வந்திருக்கிறது. அது ஒரு கொள்ளை நோய் போல ஒரு கலக்கம். அது ஒரு கொள்ளை நோய் வந்தால் எப்படி தேசமே கலங்கும், ஒரு சமுதாயமே கலங்கும், அதுபோல மாயையை பின்பற்றுகிற இந்த உலகத்தின் போக்கு, அதை பின்பற்றுகிற கிறிஸ்தவ பிள்ளைகள், குறிப்பாக வாலிப பிள்ளைகளை நினைச்சா ரொம்ப வேதனையாக இருக்குது. ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறத பின்பற்றுவதற்கு கவனம் இல்லை. அதுக்கான மனத்தாழ்மை, ஒப்புக்கொடுத்தல், கீழ்ப்படிதல் இன்றைக்கி ரொம்ப குறைந்த காலத்தில் நாம் இருக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப பிள்ளையே, சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் இயேசு சொல்கிற மாதிரி தான் நான் என் வாழ்க்கையை நடத்துவேன், அப்படி தான் என்னை கமிட் பண்ணுவேன்,
நான் அப்படி தான் நடந்துட்டுருக்கேன் சொல்ல முடியுமா உங்களால்? மாயையை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். நல்ல யோசனை பண்ணி பாருங்களேன். இவ்வளவு அறிவு இருக்குல்ல உங்களுக்கு. உங்களால் ஒரு தேசத்தின் ஆட்சியை கூட தீர்மானிக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு தைரியம், துணிகரம் இருக்கு இல்லையா? அப்படியானால் நீங்கள் செய்வது எந்த அளவுக்கு நியாயமாக இருக்குன்றதை சிந்திச்சு பாருங்களேன். அதிகாரம் அப்படின்றதுல உலகம் என்ன சொல்லும், ஆண்டவர் என்ன சொல்லுவார்? ரொம்ப ஆப்போசிட்டாக இருக்கே. அதனால தான் இது பிடிக்கல, இதை கேட்கவே பிடிக்கல. இதன்படி நடப்பது என்பது இந்த காலத்துக்கெல்லாம் ஒவ்வாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் சொல்கிற மாதிரிலாம் நம்மளாலாம் நடக்கவே முடியாது. லூக்கா 17:10. அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். எல்லா வேலையும் எஜமான் சொல்ல கம்ப்ளீட்டாக செஞ்சு முடிச்சிட்ட பிறகு, ஐயா இதெல்லாம் முடிச்சிட்டேன், ரொம்ப சூப்பராக முடிச்சிட்டேன், நீங்களே பாருங்க பாராட்டுவீங்க அப்படின்னு சொல்கிறதா? நான் ஒரு பிரயோஜனம் இல்லாத ஆளியா, என்னமோ செய்ய வேண்டியதை நான் செஞ்சு முடிச்சிட்டேன் அவ்வளோதான், அப்படி சொல்லுவோமா? உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? ஆண்டவர் சொல்கிற மாதிரி பதில் சொல்கிறத நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்களானால் நீங்கள் சரியாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி யார் சொல்லுவா? அந்த மாதிரி சொன்னால் என்ன ஆகுறது? நம்மளை இன்னும் அடிமையல்ல ஆக்கிடுவாங்க. அப்படி நினச்சிங்கன்னா நீங்கள் தேவன் ராஜ்யத்துக்குள்ளே இருப்பதற்கு உங்களை நீங்கள் தகுதியற்றவர்களாக நீங்களே ஆக்கிக் கொள்கிறீங்க. தயவு செய்து, ஒரு பொல்லாத உலகத்தில் நாம் இருக்கிறோம். சாத்தான் நேராக வந்து நம்மை ஏமாற்றுவதற்கு எந்த வகையும் வழியும் இல்லை. ஆனால் உலகத்தின் மாயையை, இந்த உலகத்தின் போக்கை, ஃபேஷன் ஆஃப் த வேர்ல்ட், இந்த பிரபஞ்சத்தின் வேஷத்தை பார்த்து 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 அதை பின்பற்றும்படியாக மனம் அப்படியே இறங்கி விட்டு இருக்கிற இந்த தலைமுறை, ஆண்டவரோட போதனைகள் எல்லாமே நேர் எதிரடியாக தெரிகிறது. அப்படி தெரியுதா? அப்படி தெரியுதுன்னு சொன்னால் நல்ல ஒரு கிறிஸ்தவ மனப்போக்கு நமக்கு இல்லைன்னு அர்த்தம். பிலிப்பியர் 2:3. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். ரொம்ப கஷ்டமான ஒரு டாஸ்காக இருக்கும்ல பாருங்க. வாதினாலாவது, இன்னைக்கு எல்லாவற்றுக்கும் வாதம் தான். வீண் பெருமையினாலாவது, வீண் பெருமை மட்டும்தான் இருக்கிறது, வேற எதுவும் இல்லை. மனத்தாழ்மை என்பது தேவைப்படாதது அப்படின்னு நினைக்கிறோம். ஒருவரை ஒருவர் தன்னை விட மற்றவரை மேன்மையாக எண்ணுவது ஏன் எண்ணணும், அவசியமே இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனால் பாருங்க, இந்த மாயை, இந்த உலகத்தின் மாயை நம்மளை எந்த அளவுக்கு மதீனமாக மாற்றிருக்குன்னு சொன்னால், உலகத்தில் சொல்வதெல்லாமே சரின்னு நினைக்கிற அளவுக்கு போயிடுச்சு. ஆண்டவர் சொல்லுகிற நீதி, ஆண்டவர் சொல்லுகிற சட்டம் இந்த உலகத்தின் வாழ்க்கைக்கு ஒவ்வாது என்று நாம் 100% நினைக்கிற மாதிரி ஆயிடுச்சு நம்ம மனசு. ஆண்டவர் இப்படி இருக்கல் ஆகாது என்று சொன்னார். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருப்பீர்களானால், ஒரு கிறிஸ்தவனாக கிறிஸ்தவளாக ஆண்டவரின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களாக இருந்தால், உங்கள் ஆத்தும ரட்சிப்பை காப்பாற்றிக் கொள்வது உங்களுக்கு முதன்மையாக இருந்தால், எதை தேர்ந்தெடுக்கிறீர்கள்? உங்களை எப்படி இந்த உலகத்திலே காட்டுகிறீர்கள், வெளிப்படுத்துகிறீர்கள்? ரொம்ப முக்கியம். தம்முடைய சீஷரை கிட்ட வரவழைத்து ரொம்ப பர்சனலாக சொல்கிறார், நீங்கள் இப்படி இருக்கக்கூடாது, உலகத்தில் இப்படி இருக்கிறாங்களே, மற்றவங்க இப்படி இருக்கிறாங்களே அப்படின்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்கள மாதிரியே இருக்கணும்னு நீங்கள் முயற்சி பண்ணவே கூடாது. நீங்கள் இப்படி இருக்கலாகாது. அப்போது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வாலிபர்களும் இன்னைக்கு எவ்வளோ பெரிய அளவுக்கு மாறி இருக்கிறாங்களே, ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நீங்கள் இப்படி இருக்கலாகாது. எல்லாரும் இதை தானே பின்பற்றுறாங்க, இதுதானே சரின்னு இப்போ நினைக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே தேவ நீதியை சிந்திப்பீர்களானால் நீங்கள் இப்படி இருக்கலாகாது. யோசிங்க, நிதானிங்க. நான் சொல்கிறத அப்படியே நீங்கள் ஏற்றுக்கணும்னு அவசியமே கிடையாது. தேவ வசனம் உங்களுக்கு உணர்த்துமானால், ஆமாம் நான் இதை சிந்திக்க வேண்டியிருக்கு அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் நினைச்சாலும் கூட நீங்கள் சிந்திக்கணும், பகுத்து பார்க்கணும். நீங்கள் இப்படி இருக்கலாகாது. மத்தேயு 20:27. உங்களில் எவனாகிலும் முதன்மையாக இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாக இருக்க கடவன். அப்படி யார் இருக்கா உலகத்தில்? அப்படி இருக்க போகிறது இல்லைல்ல, ரொம்ப ரேர் தான், சிலர் தான். நம்ம அரசியல் வட்டத்துக்குள்ளே எடுத்தோம்னா கூட காமராஜர் அப்படி சொல்கிறது உண்டு. இன்னை வரைக்கும் அவரை சொல்லி புகழ்ந்திருக்கிறது மட்டும்தான் மிச்சமே ஒழிய அப்படி எழும்புறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சமூகமாக நாம் இருக்கிறோம். காலத்தால் நம்ம பெரிய மாற்றங்களை அடைஞ்சிட்டோம். இந்த உலகத்தின் தாக்கத்துக்கு இடம் கொடுக்குறோம். நாம் ஃபோனையே பார்த்துட்டே இருக்கிற இந்த தலைமுறையானது அதனால் வளர்க்கப்படுகிறது, அதனால் மனநிலை மாறி இருக்கிறது, அதனால் பார்வை மாறி இருக்கிறது, அதனால் தெரிந்தெடுப்பும் மாறி இருக்கிறது.
குடும்பம், தாய் தகப்பனை காட்டிலும் இந்த உலகம் என்ன காட்டுகிறதோ அதை மேன்மையாக நினைக்கிற ஒரு தலைமுறையாக நாம் இருக்கிறோம். வீட்டில் சொல்லப்படும் நல்ல புத்திமதிகள் பெரிதாக இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் மாயை சொல்லுகிறவைகள் எல்லாம் ரொம்ப முக்கியமானதா, அது உண்மையாக தெரியுது, அது ரொம்ப சத்தியமாக தெரியுது. இதே மாதிரி ஒரு காலம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒன்று இருந்து தான். அப்போ அவங்களாம் என்ன பண்ணாங்களாம்? ஏசாயா 5ஆம் அதிகாரம் 18 முதல், மாயையின் கயிறுகளால் அக்கிரமத்தையும் வண்டில் வடங்களால் பாவத்தையும் இழுத்து கொண்டு வந்து நாம் பார்க்கும்படி அவர் தீவிரித்து தமது கிரியையை சீக்கிரமாய் நடப்பிக்கிட்டும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தருடைய ஆலோசனையை நாம் அறியும்படி அது சமீபித்து வரட்டும் என்று சொல்லுகிறவர்களுக்கு ஐயோ! தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சம், வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ! அவர்கள் தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்களுமாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ! பார்த்தீங்களா? மாயையின் கயிறுகளாலே அக்கிரமத்தை கட்டி எடுத்துட்டு போதான். தயவுசெய்து இந்த தலைமுறை கவனிக்கணும். பெற்றோர் கவனிங்க, பிள்ளைகள் கவனிங்க. இன்றைக்கி இந்த வார்த்தைகளை கேட்கிற வாய்ப்பை கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அதனால நீங்கள் தயவுசெய்து கவனிக்கணும். இன்றைக்கி மாயையை பின்பற்றுகிறோம். தாவீது, யோபு போன்றவர்களெல்லாம் நான் மாயையை பின்பற்றாதபடிக்கு எனக்கு புத்தி கொடுங்க, எனக்கு தெளிவு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேவனுக்கு பிரியமாக தேவ நீதிகளை நடக்க விரும்புவதற்கு நம்முடைய மனமானது இன்றைக்கி ஃபிக்ஸ் ஆக முடியல, பொருந்தவே முடியல. அப்படிப்பட்ட ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இந்த உலகத்தில் ரொம்ப பெரிய பிரச்சனை. இன்றைக்கி மனுஷனுக்கு இந்த கொரோனா வைரஸ் மாதிரி வந்து அந்த உடம்புக்குள்ள பாதிப்பு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேருக்கு வந்தது பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு வைரஸ் மாதிரி நான் இப்போ என்ன பார்க்குறேன்னு சொன்னால், கவனம் நமக்கு குறைந்து கவனச்சிதறல் அதிகமாக இருக்கிறது. இந்த டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு இல்லையா, அது ரொம்ப இன்னைக்கு அது ஒரு வைரஸ் மாதிரி பரவி இருக்கிறது. அதனால தான் பாருங்களேன், இதை பாரேன், கேட்கவே காது வர மாட்டேன்து, இது நல்லா இருக்குமே காது மூடிடுது. நல்ல விஷயங்களை இந்த தலைமுறை கேட்க மனதில்லை. அது எது நல்லதுன்னு நினைக்குதோ அதை நல்லதுன்னு சாதிக்க இன்னைக்கு முயற்சிக்கிறது. இன்னைக்கு சமுதாயத்தை பாருங்கள், இந்த நாட்களை பாருங்களேன், என்ன மாதிரி நம்ம சமூகம் மாறிக்கிட்டு இருக்கின்றதை பாருங்களேன். எதற்காக உயிரை கொடுப்பதாக இன்றைக்கு ஒரு இளைஞனோ ஒரு யுவதியோ ஓ என்று கத்துகிறார்கள். எதுக்காக? இதோ என் தாய்க்காக உயிரை கொடுப்பேன், என் தகப்பனுக்காக உயிரை கொடுப்பேன், என் அண்ணன் தம்பிக்காக என் உயிரை கொடுப்பேன். அப்படி ஒன்றும் கேட்க முடியலையே. வேணும்னா அவங்க உயிரை எடுப்பேன். அப்படிதானே இன்னைக்கு தலைமுறை இருக்கு. ஏன்? மாயை. உங்கள் கண்களை மாயை மூடி இருக்கிறது, இருதயத்தை மாயை மூடி இருக்கிறது. ஆண்டவர் சொன்னது உங்களில் இப்படி இருக்கலாகாது. அந்த ஒரு வரியை வைத்து தான் உங்களோடு பேசிகிட்டு இருக்கேன். அம்மா, கிறிஸ்துக்குள்ள ஞானஸ்தானம் பெற்ற சகோதரனே, நீ இப்படி செய்யக்கூடாது. கிறிஸ்துக்குள்ள ஞானஸ்தானம் பெற்ற என் சகோதரியே, வாலிப பிள்ளையே, நீ இப்படி செய்யக்கூடாது. உனக்குள் இப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் மாற்றத்தை எதிர்பாருங்கள், புரட்சியாக வாழுங்கள், தைரியமாக இருங்கள், இமயமலை ஏறுங்கள், சந்திர மண்டலத்துக்கு போங்கள். ஆனால் இந்த மொத்த சமுதாயத்துக்குள்ள இருக்கிற விஷயங்களில், அந்த உலகத்தின் போக்கில் நீங்கள் எதை தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் என்பதில் கவனமாக இருக்கணும். ஆண்டவர் சொன்னார், உங்களில் இப்படி இருக்கலாகாது. இல்லை, மெஜாரிட்டியாக இன்றைக்கி எல்லாரும் இதை தானே தேர்ந்தெடுக்கிறாங்க, மெஜாரிட்டி எல்லாரும் இதானே நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஏசியாவின் காலத்தில் இஸ்ரேல் ஜனம் மொத்தமும் இந்த உலகத்தின் போக்கில், புறஜாதியாரின் போக்கில் அவங்க மனம் கரைந்து கரைந்து என்ன ஆச்சுங்களாம்? இனிப்பை கசப்புன்றான், கசப்பை இனிப்புன்றான், இருளை வெளிச்சம்ன்றான், வெளிச்சத்தை இருள்ன்றான். அந்த அளவுக்கு போயிட்டான் அவன். இந்த காலத்தின் கட்டாயத்தினாலே இதை உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக அந்த தேர்தலோட முடிவு வரப்போகிறது. தேவ நீதியின் பக்கமாக நிற்கப் போகிறீர்களா? எந்த ரிசல்ட் வந்தாலும் நம்ம என்ன விரும்பினமோ அதுதான் வரப்போகுது, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனால் அந்த ரிசல்ட், அந்த முடிவு வந்த பிறகு ஒரு கிறிஸ்தவ பிள்ளையாக, ஒரு கிறிஸ்தவனாக நான் என்ன தீர்மானம் செய்ய போகிறேன், நான் அதை எப்படி கவனிக்க, எப்படி பார்க்க போகிறேன், அதை எப்படி ஏற்றுக்கொள்ள போகிறேன்? ஆள்பவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். நம்மை ஆள்பவர்கள் எப்படி இருக்கணும்? அவர்கள் அதிகாரிகளாக, அவர்கள் அட்டூழியம் அல்லது அநியாயம் செய்பவர்களாக இருப்பது நம்ம விருப்பமா என்ன? இல்லையே, யாருமே இப்படி விரும்ப போகிறதில்ல. ஆனால் நம்முடைய காலத்தோட கட்டாயம், நிர்பந்தம் நம்மளை இந்த அளவுக்கு ரொம்ப கீழ்நிலைக்குள்ளே கொண்டு போய் வச்சிருக்கு. நல்லதை தேர்ந்தெடுப்பதற்கு நம்ம முன்னால் நல்லது இல்லை, அதான் பிரச்சனை. இப்போ
வேறு வழி இல்லாமல் இருக்கிறோம். ஆனால் சத்தியத்தையும் உங்களுடைய பெற்றோரையும் சபையின் சத்தத்தையும் கவனிங்க. அதாவது சத்தியத்தை அறிவிகள் சத்தியமொழி விடுதலையாக்கும் என்பது பாவத்தில் இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் நம்ம நினைச்சுக்கிறோம்ல. இல்லை, கிறிஸ்துவுக்குள்ளே ரொம்ப காலம் வாழ்கிறவர்களுக்கும் அதுதான் வசனம். ஆனால் நாம் சில கட்டுகளுக்குள்ளே, இந்த மாயின் கயிறினால் பார்த்தோம் இல்லையா, கட்டுகளுக்குள்ளே நாம் ஏதோ ஒரு விஷயத்தில், 2 விஷயத்தில், 3 விஷயத்தில் நம்ம இருக்கலாம். பாவமாக இருக்கலாம், என்னுடைய எண்ண போக்காக இருக்கலாம், தேவநீதிக்கு எதிராக ஒரு குறிப்பிட்ட எண்ணம் என்னை ஆளுகை செய்யலாம். நான் அதிலிருந்து விடுதலையாகணும்னு சொன்னால் நீங்கள் மீண்டும் சத்தியத்தை, அதை குறித்த சத்தியத்தை கேட்கணும். கேட்டால் மட்டும்தான் அந்த விடுதலை கிடைக்கும். ஆகவே தயவு செய்து ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்குள்ளே இப்படி இருக்கலாகாது. உங்களுக்குள் என்ன எண்ணம் இருக்கிறது, எதை சாதிக்க போகிறோம், எதை எதிர்பார்க்கிறோம், எதை சரி, எதை நீதி என்று சொல்லுகிறோம். ஒரு நிதானம், ஒரு பக்குவம் நமக்கு தேவை. அதில் ஒரு பகுத்தறிவு தேவை. தேவனுடைய பார்வையில் இது பிரியமாக இருக்குமா? தேவன் இதை நன்மைன்னு சொல்லுவாரா? என்னுடைய பேச்சு தேவனுடைய பார்வையிலே ஏற்றுக்கொள்ளப்படுமா? என்னுடைய முடிவு தேவன் அங்கீகரிப்பாரா? அதை பாராட்டுவாரா? இந்த பகுத்தறிவினாலே மனம் புதிதாக வேண்டி இருக்கிறது. உலகம் அதை போய் என்னால் மாற்றுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நீங்களும் நானும் தான் தேவனுக்கு பிரியமான ஒரு மாற்றத்தை அடைய வேண்டி இருக்கிறது. தயவுசெய்து சிந்திப்போம். உங்களுக்குள்ளே இப்படி இருக்கலாகாது. ஜெபம் பண்ணுவோம். இரக்கமும் நீதியும் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, இதோ இந்த நாட்களில் அப்பா, எங்கள் தேசமானது ஒரு பெரிய மாற்றத்தை அடைந்து கொண்டிருக்கிறது. இந்த தலைமுறையானது மாற்றம் வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது. அதற்கு மாயையை நம்புகிறது. மாயைக்குள் இருக்கிறதை நல்லது என்று நம்புகிறது. மெய்யாகவே உமது பிள்ளைகளாக எங்களுக்கு கண்களின் பிரகாசத்தை, வெளிச்சத்தை தாரும். உலகத்தின் போக்கிலே, உலகத்தின் வேஷத்திலே நாங்கள் தொலைந்து விடாதபடிக்கு எங்களை கைப்பிடித்து நடத்தும். எந்த சத்தியம் எங்களை விடுதலையாக்க வேண்டுமோ எங்கள் காதிலே அதை கேட்க வைத்து எங்களை காப்பாற்றும், எங்கள் பிள்ளைகளை காப்பாற்றும். இதோ மாயையை நம்பிக்கொண்டிருக்கிறார்களப்பா. அதனாலே அவர்கள் கண்களுக்கு நீதி தெரியாமலும், சபையின் சத்தியம் தெரியாமலும், அவர்கள் போக வேண்டிய பாதை தெரியாமலும் இருக்கிறதே. எங்கள் சந்ததியை நீர் காப்பாற்றும். நம்மிடத்திலே நாங்கள் தயவாய் பயத்தோடு கேட்கிறோம். இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.